தாய்லாந்துல இருந்து வந்த கிஃப்ட் லில்லி பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. லில்லி ஃபிளவர் இருக்கு இல்லையா, அதனுடைய வேருங்க இது. இது எதுக்குன்னா உடம்பு குளிர்ச்சிக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க. கிட்னிக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், யூரினரி ட்ராக்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சைனீஸ் மெடிசன்ல பிலீவ் பண்ணப்படக்கூடிய ஒரு பொருள். இதையுமே டீ போட்டு தான் சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை கூட சைனீஸ், அரப்ஸ் இவங்கலாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க நாட்டுல கிடைக்கிறது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா லில்லி பூவுடைய கீழே இருக்கக்கூடிய ஒரு வேர், அவ்வளவுதான். அதை வந்து மெடிசனா எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ரிசர்ச்சுக்கு சப்மிட் பண்றாங்க, அதனுடைய தன்மைலாம் என்னன்ட்டு. ஆனா நம்ம ஊர் பொருள் பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா நிறைய இருக்குது. அதை எதையுமே நம்ம பியர் ரிவ்யூ சப்மிட் பண்றது இல்ல. நம்மளுடைய பழமையான மருந்துகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பியர் ரிவ்யூ சப்மிட் பண்ணணும், அதனோட யூஸ் என்ன அப்படின்லாம் சொல்லணும். உயிராக் மவுண்டன் அப்படின்னு சொல்லி அதை பத்தி ஒரு பதிவு போட்டு, அந்த பாறை பிளவுக்குள்ளார கொஞ்சோண்டு மண் இருக்கும் இல்லையா, அது மேல ஒரு செடி முளைக்குது, அதை ஒரு டீயா போட்டு விற்கிறாங்க. நம்ம ஊர்ல வேலை என்னன்னா இது என்னடா இங்க முளைச்சிருக்குன்னு சொல்லி மிதிச்சு போட்டு போயிடுறதுதான். அவங்க பாத்தீங்கன்னா அதுக்கு அவ்வளவு வேல்யூ கொடுத்து அதை பியர் ரிவ்யூ சப்மிட் பண்ணி அது ஏலத்திலாம் போது ப்ரீ புக் பண்ணிலாம் வாங்குறாங்க. அந்த மாதிரி ஹெர்ப்ஸ்ன்னு பார்த்தோம்னு சொன்னா நம்ம நாட்டுல ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் பியர் ரிவ்யூ சப்மிட் பண்ணுங்க. நன்றிங்க.